இவ்வளோ ஈஸியாலாம் சட்னி செய்ய முடியுமா? எப்போ பார்த்தாலும் என்ன சட்னி செய்கிறது அப்படிங்கிறதே பெரிய வேலையாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த சட்னி. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வத்தல் போட்டுக்கோங்க. இந்த அளவு புளியும் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கூட இதை நீங்கள் வதக்கிக்கலாம். இதை விட ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒருவேளை நீங்கள் வந்து அடுப்பு பற்ற வைப்பீங்க, அது என்ன விறகடுப்பு அந்த மாதிரி ஏதாவது அடுப்பில் பற்ற வைக்கிறீங்க அப்படின்னா சுட்டு கூட எடுத்துக்கோங்க. சும்மா அப்போ மாசாக இருக்குங்க. சரி, இந்த சட்னிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்க வேணாமா? ஆஹோ சட்னி அல்லது ஓஹோ சட்னி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஆஹோ ஓஹோன்னு இருக்குங்க. ஒரு தோசை சாப்பிட்றவங்க 10 தோசை சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கணும். ரொம்ப ஈஸி. மிளகாவை வதக்குறோம், புளியை வதக்குறோம், கல் உப்பு போடுறோம், அரைச்சிட்டு வரப்போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு, அவ்வளோ தாங்க. சும்மா கல் தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நாக்கில் எச்சு ஊறுங்க. இதை வதக்கி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உப்புக்கல் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நல்ல மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம அதை வதக்கணும் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயிலேயே கடுகை போட்டுக்கிறோம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் இருக்கட்டும். அது நல்லெண்ணெயாக இருந்தால் மிகவும் சிறப்பு. கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நல்ல தாராளமாக பெரிய வெங்காயம், 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குறோம். இதில் கொஞ்சமாக பெருங்காய பொடி போட்டுக்கிறீங்க. இந்த ரெசிபி நியூ சட்னி அந்த பழைய சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கல் தோசை இட்லிக்கெல்லாம் சும்மா அப்பா கொண்டான்னு இருக்குங்க. நல்ல வெங்காயத்தை வதக்கியாச்சு. அரைச்ச இதையும் போட்டு சேர்த்து வதக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, சும்மா தலை இருக்குது. பழைய சோறுக்கு வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, கல் தோசை இட்லி சூப்பராக இருக்கும். இப்போ நான் கல் தோசை தான் எப்போதும் 1 தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி 2 செஞ்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆயில் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஆயிலை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் நல்லெண்ணெய் நிறைய இருந்தால் தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து காரத்தை கொஞ்சம் டேலி பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. நல்ல 2 தோசை, அதுவும் முழு உளுந்தில் செஞ்ச தோசை, அப்படி தோலோடு செஞ்ச தோசை. எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான தோசை. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் சட்னி. ஆனால் ரொம்ப சட்னியெல்லாம் ஆகாது, கம்மியாக வச்சே சாப்பிடலாம். காரம் ரொம்ப பிடிக்கிறவங்க நிறையவே வச்சு சாப்பிடலாம். அப்பா ஐயோ, டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்குதுங்க. 2 தோசைலாம் பத்தாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிதானமாக இன்னும் நிறைய தோசை சுட்டு, அப்பா என்னால் முடியலடா சாமி அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ தோசை சாப்பிட்ருவாங்க எல்லோரும். வேணால் செஞ்சு பார்த்துட்டு மாவே காலியாகிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையான்னு பாருங்கள். பேச முடியல, நாக்கில் எச்சு ஊறுதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.